கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், எது தேவ ஆசீர்வாதம் என்ற ஒரு கேள்வி. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்றாங்களே, எது தேவ ஆசீர்வாதம்? நல்ல வீடு கட்டா தேவ ஆசீர்வாதமா? நல்ல வேலை கிடைச்சா தேவ ஆசீர்வாதமா? எது தேவ ஆசீர்வாதம்? பெரிய பணம் இருந்தா தேவ ஆசீர்வாதமா? இவையெல்லாம் ஒரு கேள்வி உண்டு. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தேவ ஆசீர்வாதம் வேண்டும் என்று எல்லாருக்கும் விருப்பம். ஸ்தோத்திரம். எது தேவ ஆசீர்வாதம்? துன்மார்க்கம் கூட நல்ல வீடு கட்டி நல்லா இருக்கிறான், அப்ப தேவ ஆசீர்வாதமா? கெட்டவங்க, ஊரடிச்சு ஒளியில போடுறவங்க, ஏமாத்துறவன், மீட்டர் வட்டி கொடுத்து வாங்கி சாப்பிடறான், அவன் பெரிய வீடு கட்டி பிள்ளைங்க கொடுத்து நல்லா இருக்கான், அது தேவ ஆசீர்வாதமா? எது தேவ ஆசீர்வாதம் என்பதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். தேவ ஆசீர்வாதம் என்ற ஒரு வார்த்தை முதலாவது யாருக்கு கொடுக்கப்படுது என்றால், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படும். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிக்கும் பொழுது, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிக்கும் பொழுது, அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உண்டாயிருக்கிறவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. என்ன ஆசீர்வாதம் இது? சொல்லுங்க, என்ன ஆசீர்வாதம்? சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. தேவ ஆசீர்வாதம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. தேவமான ஆசீர்வாதம். நல்லா இருக்கீங்க? எல்லாம் சத்தமா அலையிலே சொல்லுங்க. முதலாய் தேவ ஆசீர்வாதம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? ஆபிரகாமுக்கு. தேவனுடைய ஆசீர்வாதம் என்றால் என்ன? படிப்படியாக நம்ம சில விஷயங்கள் பார்க்க தொடங்கிக்கிறோம். ஸ்தோத்திரம். முதலாவது நான் சொல்றேன் பாருங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் நல்ல குடும்பம், பிள்ளைகள், ஆஸ்தி, வீடு, சொத்து, ஆடு மாடுகள், நல்ல பேர், பெருமை, இதெல்லாம் சேர்ந்துதான் தேவ ஆசீர்வாதம். இது யார்கிட்ட இருந்துச்சு? ஆபிரகாமிடம் இருந்தது. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். இதை மைண்ட்ல வச்சுக்கணும் நம்ம எப்பவுமே. ஆனா பைபிள்ல ஒரு விஷயம் பார்த்தா, அந்த வசனம் கேட்டா பயமா இருக்கு. அது என்ன வசனம் என்றால், பூமியிலே அவன் மிகவும் வேதனையை அனுபவித்தான், இப்போ பிதாவின் மடியிலே அவன் இளைப்பாறுகிறான் என்று இயேசு யாரை பத்தி சொன்னாரு? லாசரை பத்தி சொன்னார். அப்ப பூமியில கஷ்டம், வறுமை, அவமானம், பிச்சைக்காரன் போல இருக்கணும் போல இருக்குது, அப்பதான் பரலோகம் அப்படின்னு அந்த வசனத்தை வச்சு தான் பயமா இருக்கணும். ஆனா அது அல்ல. ஸ்தோத்திரம். பரதேசியும் தரித்திரமும் ஒன்று இல்லாமையும் இருப்பதல்ல தேவ ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். இயேசு அந்த இடத்துல சொல்லுவது பணக்காரனுக்கும் ஏழைக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லுகிறார். ஒரு ஐஸ்வர்யவான் எப்படி வாழலாம், ஒரு பரலோகத்தோழர்கள் எப்படி வாழ்கிறார் என்று ஒரு உதாரணத்தை காட்டுகிறார். ஸ்தோத்திரம். தேவ ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஆபிரகாம் என்ன குறைங்க? ஒரு குறை இல்லைங்க. சீமான், ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், அப்புறம் என்ன, நல்ல பேர், பெருமை இருந்துச்சு அவனுக்கு. ஆபிரகாம் என்னாவே ராஜாவெல்லாம் வந்து அவனை பார்க்க வராங்க. நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தான். தேவ ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். தேவ ஆசீர்வாதத்துக்காக நீங்க ஜெபியுங்க. ஆபிரகாமுக்கு தேவ ஆசீர்வாதம் உண்டாவதாக. மெல்கிசேதேக்கு அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். எப்போ இதை ஆசீர்வதிக்கிறாரு? ஆபிரகாமுக்கு தேவ ஆசீர்வாதம் உண்டாவதாக என்று எப்போ ஆசீர்வதிக்கிறாரு? அப்பமும் திராட்சரசத்தையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் என்ன செய்ய
சபைக்கு இங்க மாத்திரம் எங்க போனாலும் நான் வாயில சொல்றது மிக மிக முக்கியமான வார்த்தை. சபையின் ஆசீர்வாதம், வீட்டின் ஆசீர்வாதம் எங்கு ஆரம்பிக்கிறது? திருவிருந்தில் தான் ஆரம்பிக்கிறது. ஸ்தோத்திரம். தேவ ஆசீர்வாதம் நமக்கு எல்லாம் கிடைக்கணும். அதான் தேவ ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். அடுத்த பகுதி போற பாருங்க. கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஒரு பிரமாணத்தின் கீழே வைக்கிறார். எல்லாம் என்ன பாருங்க. கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஒரு பிரமாணத்தின் கீழே வைக்கிறார். அப்படின்ற பிரமாணம்னா ஒரு என்ன சொல்றது, அது ஒரு உடன்படிக்கையின் கீழே வைக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்க இப்படி செய்தா நான் பிளஸ் பண்ணுவேன் என்ற ஒரு பிரமாணத்தின் கீழே ஆசீர்வாதத்தை வைக்கிறார். என்ன அந்த பிரமாணம் என்றால், கீழ்ப்படிதல் என்ற பிரமாணத்தின் கீழே தான் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். கீழ்ப்படிதல் என்ற பிரமாணத்துல தான் மனிதனுடைய ஆசீர்வாதம் உண்டு. ஸ்தோத்திரம். இதுக்கு 3 வசனம் சொல்றேன் பாருங்க. நம்பர் 1, ஆதாமுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் கொடுத்தார். ஏதேன் தோட்டத்தில் அவனுக்கு ஏதாவது குறை இருந்துச்சா? ஒரு குறையும் கிடையாது. ஆனால் ஒரு பிரமாணம் வச்சாங்க. என்ன பிரமாணம்? என்ன பிரமாணம்? இந்த பழத்தை நீ சாப்பிடக்கூடாது, புசிக்க கூடாது என்ற ஒரு பிரமாணம். என்ன பிரமாணம் அது? கீழ்ப்படிதல் பிரமாணம். அதை சொல்றத அவர் கடவுள் சொல்றத ஆதாம் என்ன செய்யணும்? கேட்கணும். ஸ்தோத்திரம். அந்த பிரமாணத்தை வைத்து அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் தருவார், உங்களை உயர்த்துவார், உங்க பேரை பெருமைப்படுத்துவார், உங்கள் சந்ததியை பிளஸ் பண்ணுவார், உங்க வேலையை ஆசீர்வதிப்பார், நல்ல வீடு வாசலை கொடுப்பார். எல்லாமே பைபிள் இருக்குது. ஸ்தோத்திரம். நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். ஜாதிகளிலே உலகத்திலே நாம் விசேஷமானவர்களாக இருக்க வேண்டும். இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். இயேசு என்ன சொல்றாரு? நீங்கள் மலை மேல் இருக்கும் சொல்லுங்க பட்டணம் போல இருப்பீர்கள், நீங்கள் மறைந்திருக்க மாட்டீர்கள். இதெல்லாம் பிளஸிங். மலை மேல் இருக்கிற பட்டணம் எப்படி? எப்படி அது? உயரத்தில் இருப்பீர்கள். எல்லாரும் உங்களை பார்க்கிற போல உயரத்தில் நீங்க வைப்பேன், நான் உங்களை வைப்பேன். பிளஸிங். ஆனால் இதற்கு ஒரு உடன்படிக்கை, ஒரு பிரமாணம் வைக்கிறார். என்ன பிரமாணம்? கீழ்ப்படி. இரண்டாவது சொல்றேன் பாருங்க. ஆபிரகாமுக்கு பிளஸிங் கொடுத்தார். கர்த்தர் எல்லா ஆசீர்வாதமும் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஒரு குறை இல்லை அவனுக்கு. ஆனால் அவன் என்ன சொன்னாரு? உன் தகப்பன் வீட்டையும் உன் ஊரையும் விட்டுட்டு என்ன செய்யணும்? நீ நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அப்படின்னா என்னது? கீழ்ப்படிதல். ஃபாலோ பண்ணுங்க. என்ன பிரமாணம் இது? கீழ்ப்படிதல். ஸ்தோத்திரம். நான் சொல்ல பாருங்க, உங்க குடும்பம், உங்க வீடு பிளஸிங்கா இருக்க வேண்டும், தேவ ஆசீர்வாதத்தினால் நிரம்ப வேண்டும் என்றால் உன் வீட்டில் கீழ்ப்படிதலை பார்க்க வேண்டும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ இரண்டாவது விஷயம். ஆனால் கீழ்ப்படிதலை நீங்கள் சொல்லிக் கொடுப்பீர்கள் என்றால் உங்க பிள்ளைகள் மேல தேவ ஆசீர்வாதம் உண்டாகும். நான் இங்க சொல்ற தேவ ஆசீர்வாதம் என்னவென்றால், இந்த பூமியில வாழ்ந்த ஒரு குறை இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க. கீழ்ப்படிதல் தான் தேவன் நமக்கு கொடுக்கிற, கீழ்ப்படிதல் மூலமாய் தான் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். மூன்றாவது வசனம் சொல்றேன் பாருங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுது, உபாகம புஸ்தகம் 28ஆம் வசனம் படிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றார், அங்க 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் படிங்க. ஆசீர்வதிப்பேன், 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 ஆசீர்வதிப்பேன் என்று 3ஆம் வசனத்தில் சொல்லிட்டே வரார். சீக்கிரம் படிங்க. 3ஆம் வசனத்திலிருந்து, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சத்தம் படிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவனின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் பிசுகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சூப்பர் வார்த்தை. இது யார் சொல்றது? கர்த்தர் சொல்லுகிறார். நீ போகும்போதும் ஆசீர்வாதமா இருப்பாய், வரும்போதும் ஆசீர்வாதமா இருப்பாய். உன் மாமப்பிரசனை தொட்டி ஆசீர்வதிக்கப்படும், உன் கூடை ஆசீர்வதிக்கப்படும், உன் மாடுகள் ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். பாத்தீங்களா? எல்லாம் சொல்றாரு. ஆனா எதன் அடிப்படையில் இருக்கிறாரு? முதலாவது 2 வசனம் படிச்சு பாருங்க. என் சொல்லுக்கு நீ என்ன செய்யணும்? கீழ்ப்படியவாய் என்றால் இதெல்லாம் பலிக்கும்.
blessing, தேவ ஆசீர்வாதம் எதன் அடிப்படையில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்றால் கீழ்ப்படிதலின் அடிப்படையில் கொடுக்கிறார். இதை மைண்ட்ல வைக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், அதுல ஒரு டவுட் கிடையாது. ஸ்தோத்திரம். தேவ ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டானது போல நமக்கும் தேவ ஆசீர்வாதங்கள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, இப்போ இயேசு சொல்றார் ஆசீர்வாதத்தை பத்தி. இயேசு என்ன சொல்றார் தெரியுமா? நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு கூட கொடுப்பேன். அப்படின்னு அர்த்தம், எல்லாம் கொடுப்பேன். முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடு. இயேசு ஆசீர்வாதம் கொடுக்கிற விதம் கீழ்ப்படி. முதலாவது கடவுளை தேடு, எல்லாம் நான் தரேன். எல்லாம் தரார் கடவுள். ஸ்தோத்திரம். நம் தேவைகள் என்ன தராரு? உன் வாழ்வாதாரத்துக்கு என்ன வேணும் தருகிறார். உன் வீட்டுக்கு என்ன வேணும் தருகிறார். உன் குடும்பத்துக்கு என்ன வேணும் தருகிறார். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்ன வேணும் தருகிறார். ஆனால் முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடு. ஸ்தோத்திரம். இவையெல்லாம் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிற வழிகள். தேவ ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அடுத்து பாருங்க, அடுத்து சொல்ற பாருங்க இன்னொரு விஷயம். தேவ ஆசீர்வாதம் என்றால் என்ன பாருங்க, தரித்திரம் இருக்கக்கூடாது. அதான் தேவ ஆசீர்வாதம். தரித்திரம் இருக்கக்கூடாது வீட்டுல. தரித்திரம் நீக்குவதுதான் தேவ ஆசீர்வாதம். இதெல்லாம் விசுவாசிக்கணும். இயேசு சொல்றார், நான் தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வந்தேன். ஆமென். சுவிசேஷம் யாருக்கா? யாருக்கு சொல்லுங்க? தரித்திரர்களுக்கு. ஸ்தோத்திரம். சுவிசேஷம் தரித்திரத்தை நீக்குகிறது. இதான் சத்தியம். சுவிசேஷம் தரித்திரத்தை நீக்குகிறது. தரித்திரர்கள் துணி இல்ல, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, குடிக்கிறது ஒண்ணு இல்ல, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, ஒருபோதும் சொல்லக்கூடாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து தரித்திரத்தை நீக்குகிறவர். உன் வீடு தரித்திரமா இருக்கிற இன்னையோடு இயேசு நாமத்தை தொட்டாத. சுவிசேஷம் எப்பொழுது உன் வீட்டுக்குள்ள வந்ததோ அன்றே தரித்திரம் ஓடி போயிற்று. கையை கட்டு, கரங்களை கட்டு. என்றைக்கு சுவிசேஷம் உன் வாழ்க்கையில வந்ததோ அன்றைக்கே தரித்திரம் குறைந்து போயிற்று, குறைக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். நான் தரித்திரனுக்கு சுவிசேஷம் அறிக்கிறேன். ஸ்தோத்திரம். அடுத்து என்ன சொல்ற பாருங்க. பவுல் சொல்கிறார் கொரிந்தியர்ல, நம்முடைய தரித்திரங்கள் ஐஸ்வர்யங்களாய் மாறுகிறது. பவுல் சொல்கிறார், ஸ்தோத்திரம். தரித்திரம் நீங்கிறதுனால ஆசீர்வாதம். எது ஆசீர்வாதம்? எது தேவ ஆசீர்வாதம்? தரித்திரம் நீங்குவதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். துணி இல்லைன்னு சொல்லாதீங்க. வெளியே சொல்ல வெக்கங்கள். சர்ச்சைக்கு போறேன், பைபிள் படிக்க, பைபிள் தூக்குறேன், எனக்கு துணி இல்லை சொல்லாத. நான் சர்ச்சைக்கு போறேன், பைபிள் படிக்கிறேன், என் வீட்டில் அரிசி இல்லை சொல்லாத. நான் சர்ச்சைக்கு போறேன், ஜெபம் பண்றேன், என் வீட்டில் பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை சொல்லாத. இதை ஒருபோதும் பைபிள் ஏற்றுக்கொள்ளாது. ஸ்தோத்திரம். 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதிக்கிறவர் இயேசு. விதவையின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. எண்ணெயும் மாவும் நிரம்பி வழிந்தது. 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு இயேசு கொடுத்தார். சுவிசேஷமா பிளெஸிங் தாங்க. தரித்திரம் நீங்குவதுதான் ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். பாருங்க பைபிள்ல பாருங்க, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பவுல் எழுதுறாங்க, நம்முடைய தரித்திரம் இயேசு ஐஸ்வர்யமாய் மாற்றுகிறார். படிங்க, சீக்கிரம் படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படிக்கு அவர் என்னவாய் மாறினாரா? எல்லாம் ஃபாலோ பண்றீங்களா? இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படிக்கு இயேசு என்னவா மாறினாரா? தரித்திரராய் மாறினார். இயேசுவின் தரித்திரம் என்ன? இயேசு தரித்திரம் சோறு இல்லாம இருந்தாரா? தண்ணி இல்லாம இருந்தாரா?
என்ன இயேசு தரித்திரம்? பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்த அதான் அவருடைய தரித்திரம். ஆமென். பரலோக சிங்காசனத்தை விட்டு உலகத்துக்கு மனிதனாய் வந்தார், அதுதான் அவருடைய தரித்திரம். அந்த தரித்திரம் எதற்காக? நம்மை ஐஸ்வர்யவான்களை மாற்றும்படிக்காக. நான் சொல்ல பாருங்க, கவனிங்க. சுவிசேஷம் வருகிறது என்றால் நீ ஐஸ்வர்யவானாய் மாறுவாய். ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொள்வாய் என்றால் நீ ஐஸ்வர்யவானாய் மாறுவாய். ஆமென். தரித்திரம் நீங்கும், இல்லாமை நீங்கும். இயேசு வருகிறார் என்றால் தரித்திரம் இல்லாமை நீங்குகிறது இயேசுவின் நாமத்தினால். ஸ்தோத்திரம். எது தேவ ஆசீர்வாதம்? வீட்டுல குறைகளை வைத்து ஆசீர்வாதம் என்று சொல்லாதீங்க. ஸ்தோத்திரம். போதுமான துணி இருக்கணும், போதுமான ஆகாரம் இருக்கணும், நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும், நிம்மதியாக இருக்க ஒரு வீடு இருக்கணும். இவைகள் எல்லாம் தேவ ஆசீர்வாதங்கள் தான். ஆமென். ஸ்தோத்திரம். எது தேவ ஆசீர்வாதம்? இப்ப தாவீது சொல்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 128ஆம் சங்கீதத்துல எது தேவ ஆசீர்வாதம்? தாவீது 5 காரியங்கள் சொல்லுகிறார். எது தேவ ஆசீர்வாதம்? இதுவரைக்கும் நாம் பார்த்தோம், கீழ்ப்படிதல் மூலமாய் ஆசீர்வாதம் என்று பார்த்தோம், தரித்திரம் நீங்குவது ஆசீர்வாதம் என்று பார்த்தோம், சுவிசேஷத்தின் மூலமாய் ஆசீர்வாதம் என்று பார்த்தோம், இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறுகிறோம் என்று பார்த்தோம். ஸ்தோத்திரம். இப்ப தாவீது என்ன சொல்றாரு? ஆசீர்வாதம் எது தேவ ஆசீர்வாதம்? ஆசீர்வாதத்தை குறித்து தாவீது என்ன சொல்றாரு? 5 விஷயம் சொல்றாரு பாருங்க. அந்த 128ஆம் சங்கீதத்துல 5 விஷயம். முதலாவது என்ன பாருங்க, 5 காரியங்கள் தேவ ஆசீர்வாதம். எத்தனை காரியங்கள்? 5. சொல்லுங்க சீக்கிரம். 5 காரியங்கள் தேவ ஆசீர்வாதம். என்ன அது தேவ ஆசீர்வாதம் என்றால், முதலாவது, நீ வேலை செய்து சம்பாதிக்கிறியா, அது ஆசீர்வாதம். ஆமென். உன் கையில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், அது blessing. சின்ன வேலையோ பெரிய வேலையோ உன் கையால வேலை செய்து சாப்பாடு சாப்பிடுறியா, அதுதான் தேவ ஆசீர்வாதம். இதை விட்டு வேற எங்கேயோ யோசிக்கிறீங்க நீங்க. என் வீட்டுல ஆசீர்வாதமே இல்ல, ஆசீர்வாதமே இல்ல, இருக்கிறது எது தேவ ஆசீர்வாதம்? எதையோ யோசிக்கிறார். கர்த்தர் கொடுத்திருக்கிற யோசி. ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறார், இவ்விதமாய் தேவ ஆசீர்வாதம் உண்டாகும். எவ்விதமாய்? எது தேவ ஆசீர்வாதம்? ஒரு வீட்டுல கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது என்றால் எப்படி இருக்கு அந்த வீடு? நம்பர் 1, வேலை செய்து சம்பாதிப்பாங்க, அதான் ஆசீர்வாதம். உட்காந்து வட்டி கூட்டு சாப்பிடுறது, உட்காந்து ஏமாத்தி சாப்பிடுறது, வேலை வெட்டி இல்லாம, இதை எப்படி தேவ ஆசீர்வாதம் சொல்ல முடியும்? அவனை ஏமாத்தி இவனை ஏமாத்தி இங்கிருந்து அங்க சொல்லி இங்கிருந்து அங்க சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி ஆதாயத்தை தேடுவது, இதெல்லாம் தேவ ஆசீர்வாதம் அல்ல. கர்த்தர் இவ்விதமாய் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். எது கடவுள் ஆசீர்வாதம்? பைபிள்ல படிக்கிறோம், எல்லாரும் கையினால் பிரயாசப்பட்டார்கள். ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், எல்லாரும் பாருங்க கையினால் கஷ்டப்பட்டார்கள், வேலை செய்தார்கள். இன்னொரு விஷயம் பாருங்க, நம்ம கையினால் கஷ்டப்படுவதற்கு பலனை கொடுப்பதே கர்த்தர் தான். இன்னைக்கு வேலைக்கு போய் வர, காலையில வேலைக்கு போற, சாயந்தரம் வர, அந்த பலன் யார் கொடுத்தது? கர்த்தர், இயேசு. இது ஒரு ஆசீர்வாதம். நீங்க இதை புரியாமல் இருக்கிற, எங்க வீட்டுல ஆசீர்வாதம் இல்ல, எப்படி சொல்ற ஆசீர்வாதம் இல்லைன்னு? எப்படி நம்ம ஆசீர்வாதம் கம்பேர் பண்ணுவாங்க? என்ன பாருங்க, எப்படி நம்ம ஆசீர்வாதம் பண்ணணும் கம்பேர் பண்ணுவாங்க? அவன் பாரு பில்டிங் மேல பில்டிங் கட்டுறான், நான் இப்ப கஷ்டப்படுறேன், அவனை பத்தி அப்புறம் வரணும். இந்த பில்டிங் கட்டுறான் பாரு, அவனை பத்தி அப்புறம் சொல்ல போறேன் பாரு. அதை வச்சு கம்பேர் பண்ணி, அது ஆசீர்வாதம் அல்ல. அவன் ஊராட்சி உழைய போடுறாங்க, பொய் சொல்றாங்க, திருட்டுத்தனம் பண்றாங்க, ஊரை ஏமாத்துறாங்க, அவனுக்கு என்ன நடக்கும் என்று அப்புறம் சொல்றேன் நான். அவர்களை கம்பேர் பண்ணாதீங்க. இது தேவ ஆசீர்வாதம் அல்ல. நீ கையிட்டு சின்ன வேலையோ பெரிய வேலையோ, கொஞ்சம் சம்பளமோ பெரிய சம்பளமோ, வேலைக்கு போயிட்டு வீட்டுல சம்பளத்தை கொண்டு வந்து மனைவி கையில கொடுக்கிறப்ப அதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதமே கிடையாது. கையை தட்ட, அதுதான் தேவ ஆசீர்வாதம். தாவீது சொல்றார், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இரண்டாவது, நம்பர் 2, ஒரு வீட்டில் தேவ ஆசீர்வாதம் என்பது என்ன? இரண்டாவது ஆசீர்வாதம், உன் மனைவி
ஆமென். மனைவி எப்படி இருப்பாங்க? வித்தோடும் கனித்தரும் திராட்சை செடி போல இருப்பாங்க. ஸ்தோத்திரம். எதோ ஆசீர்வாதம் இல்லை என்று தேடுறாயே, நான் சொல்றேன் பாருங்க, உனக்கு கர்த்தர் ஒரு நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறார், அது ஆசீர்வாதம். கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஆசீர்வாதம்னா அது இது இது எல்லாம் மேலதான் பார்க்கணும். கர்த்தர் கொடுத்திருக்கிறதை பார்ப்பதில்லை. நீ ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், அதை பார்க்கறது இல்லை. உன் வீட்டுல ஒரு திராட்சை செடியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஒரு மனைவி. ஸ்தோத்திரம். ஏன் கணவனை சொல்ல மனைவி மாத்த சொல்லியிருக்காங்க? ஏனென்றால் அவர்கள் தான் வீட்டை கட்டுகிறவர்கள். ஸ்தோத்திரம். ஒரு நல்ல மனைவி வீட்டின் ஆசீர்வாதம். நான் மனைவி சொல்றேன், கவனிங்க. கர்த்தர் உங்களை தான் பாயிண்ட் அவுட் பண்றாரு. நீங்க தான் ஒரு வீட்டின் ஆசீர்வாதம். ஒரு நல்ல மனைவி வீட்டின் ஆசீர்வாதம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மனைவிமார்கள் இதை மனதில் வைத்து நீங்க போகிற இடம், நீ வாழ்கிற இடம், நீ செய்கிற குடும்பம் உன் மூலமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ தைரியமா சிஸ்டர்ஸ், மனைவிமார்கள் நீங்க தைரியமா ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, வசனம் அப்படி சொல்லியிருக்குது, வசனம் அப்படி சொல்லியிருக்குது, என் வீடு என் மூலமா ஆசீர்வதிக்கப்பா. வீட்டோரங்கள் கனித்தரும் செடின்னு சொல்லியிருக்கிறது. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில் அந்த மனைவி அந்த வீட்டை எப்படி கட்டுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவார் என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவரே, நான் மனைவி அல்லவா, இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறேனே, இந்த வீட்டுக்கு என் மூலமாய் ஆசீர்வாதத்தை தாங்க கேட்கணும். மனைவி தேவனுடைய ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். கோபத்தில் திட்டம் அழகாங்க. இது வந்த பிற்பாடு தான் எல்லாம் ரெஸ்பாண்ட் டூ பண்ணலாம். ஆனால் அதனால மனைவிமார்கள் ரொம்ப துக்கப்படுறாரு. எங்க பாஸ்டர் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் நீங்க சொல்றீங்க, ஆனால் எங்க வீட்டில் வந்தது இன்னும் ஆசீர்வாதம் தெரியலையே பாஸ்டர். அவர் சொல்றது உண்மை இல்லை, பைபிள் சொல்றதா உண்மை. கையை தட்டு. பைபிள் சொல்றதா உண்மை. உன் வீட்டுக்கார் சொல்றது உண்மை இல்லை, பைபிள் சொல்றது உண்மை. ஸ்தோத்திரம். எது ஆசீர்வாதம்? உன் மனைவி ஏற்ற நேரத்தில் ஞானங்கள் கொடுக்க, நல்ல ஆலோசனை கொடுக்க, உன்னை பலப்படுத்த, உனக்கு உறுதுணையா இருக்க, உனக்கு வலதுகரமா இருக்க கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே, அது ஆசீர்வாதம். அதை சொல்லு. ஆனாலெல்லாம் அவங்களை தூக்கப்படுத்தி பேசாதீங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்க ஆசீர்வாதம். அல்லேலூயா. மூன்றாவது ஆசீர்வாதம். எது தேவ ஆசீர்வாதம்? மூன்றாவது பிள்ளைகள். எதையும் நம்ம யோசிக்கிறேங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறாரு. என்ன ஆசீர்வாதம் ஓட்டு கண்டுபிடி, பாரு, திரும்பி பாரு, உன்னை சுத்தி பாரு. வேலை கொடுத்திருக்கிறார், நல்ல பொண்டாட்டி மனைவி கொடுத்திருக்கிறார், பிள்ளைங்க கொடுத்திருக்கிறார். இது அல்லவா ஆசீர்வாதம்? நீ எதை தேடுகிறாய்? உன் பிள்ளைகள் எப்படி போனாங்க? மந்தையை சுற்றி ஒலிவமர கன்றுகளை போல இருப்பார்கள். ஆசீர்வாதம். பிள்ளைங்க கூடயே இருக்கணும். ஸ்தோத்திரம். எது ஆசீர்வாதம் இல்லை தெரியுமா? என்ன பாருங்க, பிள்ளைகள் பெற்றோர் விட்டு பிரிவது ஆசீர்வாதம் கிடையாது. அதனால கல்யாணம் பண்ணி அனுப்ப கூடாது சொல்ல வரல. தாய் தோப்பனை சுற்றி இருக்க வேண்டும். நல்லது கெட்டு பார்க்கணும், அப்பா அம்மா அப்படி இருக்கிறாங்க பார்க்கணும், சுற்றி இருக்கணுமா, அதான் பிளஸிங். இன்னைக்கு பெற்றோர்கள் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல விட்டு பிள்ளைகள் வாழ்றாங்க. இது ஆசீர்வாதமா? வீடு சாபம், சமுதாயத்துக்கு சீர்கேடு. பைபிள் சொல்லுது பிள்ளைகள் பெற்றோரை சுத்தி இருக்க வேண்டும். எதுக்கு பிள்ளைகளை பெறுகிறது, எதுக்கு பிள்ளைகளை வளர்க்கிறது, எதுக்கு பிள்ளைகளை கஷ்டப்படுறது, எதுக்கு பிள்ளைங்களுக்கு நாங்க நல்லது கெட்டது பார்த்து நாங்க வளர்க்கிறது, எதுக்கு? அப்பா அம்மா சுற்றி இருக்க வேண்டும். விவாகமாகி போனாலும் அவங்களை ஒரு கண் பார்க்கணும், சுற்றி இருக்கணும். அதான் பிளஸிங். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் உலகத்தில் பார்க்கும்போது எத்தனையோ பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாம மதிக்கிறது இல்ல, விட்டு போயிடுறாங்க. ஆனா இன்னைக்கு உன் பிள்ளைகள் உன்னை சுற்றி இருக்கிறார்களே, அது ஆசீர்வாதம் அல்லவா? கையை தட்டுங்க. அது ஆசீர்வாதம் அல்லவா? உன் பிள்ளைகள் உன் பேச்சை கேட்டு உன்னை சுற்றி சுற்றி வராங்க, ஆசீர்வாதம் அல்லவா?
நீ எதை தேடுகிறாய்? எது ஆசீர்வாதம்? இன்றைக்கு இவைகளெல்லாம் கண்டுபிடிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது காரியம், எது தேவ ஆசீர்வாதம்? தாவீது சொல்ற நான்காவது காரியம், எருசலேமின் வாழ்வை காண்பாய். என்ன காண்பாய்? நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய். நான்காவது ஆசீர்வாதம். இதன் அர்த்தம் என்ன? எருசலேம் என்றால் சபை. எருசலேம் என்றால் என்ன? சபை. நல்ல ஒரு சபையின் ஐக்கியம் இருக்குது என்றால் அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆமென். எருசலேமின் வாழ்வை காண்பாய். எருசலேம் என்றால் சபை. சபையின் நிலவரம், சபையின் ஐக்கியம், சபையின் ஆராதனை, சபையின் கூடுதல், சபைக்கு வர்றது போறது விசுவாசிகள். இன்னைக்கு சிஸ்டர் சொன்னாங்க, ஏதோ மம்மி சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, சபைதான் அவளுக்கு ஒரு நல்ல குடும்பம் என்று சொன்னார்கள். அருமையான வார்த்தை. சபைதான் அவளுக்கு ஒரு குடும்பம் போல. உண்மையான குடும்பத்தை எல்லாம் ஏமாற்றாங்க. ஒரு ஆவிக்குரிய குடும்பம். ஸ்தோத்திரம். இது நம்முடைய ஆசீர்வாதம். நீ சபை எருசலேமின் நல்வாழ்வை காண்பாய். எருசலேமின் ஐக்கியம், எருசலேமின் ஒரு சவகாசம். நான் சொல்ல பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சபை ஐக்கியத்தை, நான் இந்த சபை என் சபை நான் பேச வரல, ஒரு சபை பொதுவாக சொல்லுகிறேன். ஒரு ஆவிக்குரிய சபையில் நீங்கள் அங்கத்தினராக இருப்பீர்கள் என்றால் அது கர்த்தருக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு உற்சாகம், நமக்கு ஒரு தைரியம், ஒரு பலன். எதனால நல்லது கெட்டனா உடனே சபையா ஒரு 5-10 பேர் நிக்கிறது, ஒரு விஷயம் உடனே ஜெபம் பண்றது, விசாரிப்பது, இதோட பெரிய ஆசீர்வாதம் என்னங்க? சொந்தக்காரன் விசாரிக்கிறானா? அவன உன் சிநேகிதன் விசாரிக்கிறானா? ஏன்னா ஆதாயம் தான் விசாரிப்பான். ஆனால் சபை அப்படி அல்ல. உன்னுடைய தேவனுடைய நாமத்துக்காக உங்களுக்கு அவன் ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, உடனே நாங்க விசுவாசி 4 பேருக்கு தெரியப்பட்டு என்ன பண்ணாங்க? ஜெபிக்கிறோம். இதெல்லாம் ஆசீர்வாதமா தெரியல உங்களுக்கு? இதெல்லாம் ஆசீர்வாதம் அல்லவா? ஒரு பில்டிங், பங்களா, கட்டுக்கட்டா பணம், இது ஆசீர்வாதம். இதெல்லாம் மண்ணோடு அழியும். இன்றைக்கு கர்த்தர் உன்னையும் என்னையும் ஆசீர்வாதமாக தான் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வது ஆசீர்வாதம், தாவீது சொல்லுகிற 5வது ஆசீர்வாதம் எது என்றால் என்னவென்றால் தீர்க்க ஆயுசு. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய். நோய் இல்லாம பேர பிள்ளைகளை பாக்குறீங்களா? ஆசீர்வாதங்கள். இதுக்கெல்லாம் கடவுள் நன்றி சொல்றது இல்லை. இதெல்லாம் ஆசீர்வாதமா நமக்கு தெரியுது இல்லை. ஆசீர்வாதம்னா அவனை மேல நான் வீடு கட்டிடுவேன். ஆசீர்வாதம்னா அவனை மேல நான் கார் வாங்கிடுவேன். ஆசீர்வாதம்னா அவனை மேல நான் புடவை கட்டிடுவேன். ஏமாறாதீங்க. கர்த்தர் நீதி உள்ளவர், கர்த்தர் ஜீவன் உள்ளவர். கர்த்தர் அவர் கொடுக்கும் ஆசீர்வாதம் நியாயமானது. நம்மள மாதிரி நம்ம எதிர்பார்க்கிற மாதிரிலாம் கர்த்தர் நம்ம செய்கிறவர் அல்ல. நீதியாய் நியாயமாய் ஒரு தகப்பன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நமக்கு அவர் செய்து கொண்டு இருக்கிறார். ஆமென், ஆமென். இன்றைக்கு உங்க பேர பிள்ளைகளை பாக்குறீங்க, கொள்ளு பேரங்களை பாக்குறீங்களே, இது ஆசீர்வாதம் அல்லவா? தீர்க்காயுசா இருக்கிறீங்களே, ஆசீர்வாதம் அல்லவா? தாவீது எழுதுறாங்க, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார். இதாங்க ஆசீர்வாதம். எதையோ நாம் யோசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த 5 காரியம் எனக்கு கொடுத்திருக்கிறார். சொல்ல கை தருங்க பாப்போம். 5 காரியம் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதத்தில் நீங்க திருப்தியா இருங்க. ஸ்தோத்திரம். இப்போ அடுத்த பகுதிக்கு நான் போகிறேன். அடுத்த பகுதி என்னவென்றால் கவனிங்க. துன்மார்க்கன் ஆசீர்வாதமா இருக்கிறானே, அதை பார்த்தா எங்களால பொறுக்க முடியல. வயிறு எரியுது பாஸ்டர். நம்ம ஏமாமா என்ன ஆயா வயிறு எரியுது. பைபிள் போறோம், சர்ச்சுக்கு போறோம். இந்த பாஸ்டர் அப்பப்ப மீட்டிங் வச்சு வா வா வான்றாரு. வேலை வெட்டி விட்டு ஓடுறோம், சோறு தண்ணிலாம் ஓடுறோம், சர்ச்சுக்கு போறோம். இதுக்கு எங்க பிள்ளைங்கள வேற மியூசிக் வாசி வைக்கிறாரு. ஆனா அவங்க நல்லா இருக்கிறாங்க. என் வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க பக்கத்துல நல்லா இருக்காங்க, ஒரு குறை இல்லாம இருக்கிறாங்க.
இன்னைக்கு தான் பிரச்சனையே இருக்கு. யார் கூட நம்ம கம்பேர் பண்றோம்? யார் கூட? துன்மார்க்கனோடு நம்ம கம்பேர் பண்ணுகிறோம், ஒப்பிட்டு பேசுகிறோம். தப்பு. இந்த சப்ஜெக்ட் அப்படியே யோபு எழுதாரு பாருங்க, சூப்பர். அதான் ஒரு சொல்லி தர போறோம். யோபு 21ஆம் அதிகாரம் எடுங்க. இந்த விஷயத்தை யோபு அழகா பேசுறாரு பாருங்க. ஸ்தோத்திரம். ஒரு துன்மார்க்கன் ஆசீர்வாதமா இருக்கிறானே. நாங்க கர்த்தரை தேடுகிறோம். எங்களுடைய நிலவரம் என்ன? எது தேவ ஆசீர்வாதம்? துன்மார்க்கன் நல்லா இருப்பது தேவ ஆசீர்வாதமா? கர்த்தரை ஆசீர்வதிக்கிறாரா? என்ன பாருங்க, எனக்கு கவனிங்க, ஒரு சொல்ல பாருங்க. பிசாசு இயேசு கிட்ட வந்து, நீ என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து நமஸ்கரிப்பா என்றால் நான் உனக்கு இந்த உலகத்தின் மகிமையை நான் உனக்கு தருவேன். தெரியுமா என்ன சொல்றான்? சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்றாங்க? பிசாசு இயேசு கிட்ட சொல்றான், நீ என்னை சாஷ்டாங்கமா என் காலில் விழுந்தனா இந்த உலகத்தில் இருக்கிற பேரு புகழ் பணம் எல்லாம் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றான். யார் சொல்றது? யார் சொல்றது? அதை கொடுக்கறது யாரு? சாத்தான். அப்ப தேவ ஆசீர்வாதமா? அதனால கவனிங்க, அவன் நல்லா இருக்கிறான், வீடு கட்டான், கார் வச்சிருக்கான், நல்ல புடவை கட்டான், நகை வச்சிருக்கிறான், சொத்து வச்சிருக்கிறான் என்று கிறிஸ்தவர்கள் அப்படி ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. அது பெரிய தப்பு. அது நமக்கு ஆபத்து. அது யார் கொடுத்த காரியம்? அதெல்லாம் ஆசீர்வாதம் சொல்லக்கூடாது. அது யார் கொடுத்தது? அதெல்லாம் சாத்தான் கொடுக்குறான். சாத்தான் காலில் ஒண்ணு வாங்கினாங்க. நீ உயிரியா? சொல்லு, உயிரீங்களா? சாத்தான் காலில் உயிரீங்களா? அவன் சாத்தான் காலில் ஒண்ணு வாங்கி வச்சிருக்கான் வீடு. அவன் சாத்தான் காலில் விழுந்து கார் வாங்கி வச்சிருக்கிறான். அவன் சாத்தான் காலில் விழுந்து சொத்து வாங்கி வச்சிருக்கிறான். அவன் சாத்தான் காலில் விழுந்து எம்எல்ஏ ஆகிருக்கிறான். அவன் சாத்தான் காலில் விழுந்து அந்த பேரை வாங்கி வச்சிருக்கிறான். அது ஒண்ணு வேணுமா? சாத்தான் மனிதர்களுக்கு தேவையானதை கொடுக்கிறான், ஆனா தேவ ஆசீர்வாதம் அல்ல. ஆபிரகாம் சூப்பரா ஒரு வார்த்தை சொல்லுவார். ஆபிரகாமை நான் ஆசீர்வாதம் என்று நீ சொல்லக்கூடாது. ஒரு செருப்பின் வாரை கூட நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். நீ ஆபிரகாமை ஆசீர்வாதம் சொல்லக்கூடாது. ஊர்ல என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் இப்படி சொல்லணும். நம்ம அது ஸ்தோத்திரம். படிப்பா, சீக்கிரம் படி. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சின் வாராகிலும் உமக்கு உண்டானவை யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். நான் தான் எல்லாம் கொடுத்தவனுக்கு அப்படின்னு சாத்தான் சொல்றாரு. நம்ம இருக்கக்கூடாது. சாத்தான் நம்ம கொடுப்பது வேண்டாம். என் தேவன் எனக்கு கொடுப்பார். இப்ப யோபு சொல்றாரு, ஒரு துன்மார்க்கன் நல்லா இருக்கிறானே என்று சொல்றார். ஏன் இவனை துன்மார்க்கன் என்று சொல்கிறோம் என்றால், யோபு 21ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் இவனை துன்மார்க்கன் என்று ஏன் சொல்கிறோம் என்றால், அவன் 4 விஷயங்களை வேண்டாம் 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 என்று சொல்றான். அதனால அவன் துன்மார்க்கன். எத்தனை விஷயம் வேண்டாம் சொல்றாங்க? எல்லாம் கவனிங்க. எத்தனை விஷயத்தை வேண்டாம் என்று சொல்லுகிறான்? 4 விஷயத்தை வேண்டாம் வேண்டாம் என்று சொல்றான். அதனால அவன் துன்மார்க்கன். ஸ்தோத்திரம். முதலாவது என்ன வேண்டாம் சொல்றான்னா, இயேசு எனக்கு வேண்டாம். எந்த வசனம்? 14ஆம் வசனம் படிங்க. அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகிரும். போதும். கடவுளை பார்த்து என்ன சொல்றானா? விலகிரும். எங்களை விட்டு விலகிரு. எங்க கடவுள் வேணாம், இயேசு வேணாம். நம்முடைய கடவுள் யாருங்க? இயேசு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க சீக்கிரம். இயேசு. நம்முடைய கடவுள் யாரு? இயேசு. இந்த துன்மார்க்கன் இயேசுவை வேணாம்னு சொல்றான். அதனால அவன் துன்மார்க்கன். ஆனா அவன் நல்லா இருக்கான். முதலாவது இயேசு வேண்டாம் என்று சொல்றான். இரண்டாவது அவருடைய வழிகள் எனக்கு வேண்டாம். அதே வசனம் அடுத்த லைன் சீக்கிரம். உம்முடைய வழிகளை அறிய விரும்பும். உம்முடைய வழி எனக்கு வேணாம். வழி என்ன? பைபிள். பைபிள் வேணாம், அவங்களுக்கு வேணாம். ஆனா நல்லா இருக்கான்.
நம்ம பார்வைக்கு அவன் நல்லா இருக்கிறான். இதான் நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். சொத்து சுகத்தோடு நல்லா இருக்கிறான். நம்ம தான் சர்ச்சுக்கு போறோம், அவன் சர்ச்சுக்கே போறது இல்லை. நம்ம தான் கடவுளுக்கு பயப்படுறோம், அவன் கடவுளுக்கு பயப்படுறதே இல்லை, ஆனா நல்லா இருக்கிறான். இதுதான் நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது அவன் என்ன வேணாம்னு சொல்றான் என்றால், ஆராதனை எங்களுக்கு வேண்டாம். அடுத்த 15 வசனம், சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? நாம் சேவிக்க அவர் யார்? சேவிப்பது என்ன? நான் சொல்றது புரியுங்களா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா என்னோட சப்ஜெக்ட் ஒரு மாதிரி விட்டு தான் போகும். ஸ்தோத்திரம். மூன்றாவது எதை வேண்டாம் என்று சொல்றான் அவன்? ஆராதனை வேண்டாம். சேவிப்பது என்றால் ஆராதனை. சர்ச்சை கூப்பிட்டு பாருங்க, வரமாட்டான் அவன். கூப்பிட்டு பாருங்க, யாராவது துன்மார்களை கூப்பிட்டு பாருங்க. நாங்க மலைக்கு போவோம், அங்க போவோம், இங்க போவோம், ஆனா வரமாட்டோம். ஆராதனை எங்களுக்கு வேண்டாம், சர்ச்சை எங்களுக்கு வேண்டாம், போதனை எங்களுக்கு வேண்டாம். இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் சொல்றான் துன்மார்க்கன். நாலாவது எதை வேண்டாம் என்றால், ஜெபம் எனக்கு வேண்டாம். அதே வசனத்தை கீழே படிங்க சீக்கிரம். அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார். ஜெபத்தினால பிரயோஜனம் என்ன எனக்கு அப்படின்னு கேட்கறான் அவன். எவ்வளவு தைரியம் பத்தி அவனுக்கு. அதனால தான் அவனுக்கு பேர் என்ன? துன்மார்க்கன். துன்மார்க்கன். அவன் செய்வது பாவம், இயேசு வேண்டாம்னு சொல்றான். அவன் செய்வது தவறு, அதனால் சர்ச் வேண்டாம்னு சொல்றான். அவன் செய்வதெல்லாம் அயோக்கியத்தனம், அதனால் பைபிள் வேண்டாம் என்று சொல்றான். அவன் செய்வதெல்லாம் எல்லாம் கள்ளத்தனம், அதனால சர்ச்சு ஜெபம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றான் அவன். ஆனா நல்லா இருக்கான். இப்ப அவன் சொல்ற பாருங்க, அவன் கிட்டத்தட்ட ஒரு 6 காரியம் அவன் நல்லா இருக்கான். யோபு எழுதுறாரு. ஸ்தோத்திரம். 6 காரியம் அவன் நல்லா இருக்கிறான், நல்லா இருக்கிறான், நல்லா இருக்கிறான். நம்பர் 1, 8ஆம் வசனத்துல அவங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. 8ஆம் வசனம் படிங்க சீக்கிரம். அவர்களோடு கூட அவர்கள் சந்ததியார் அவர்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவும் திடப்படுகிறார்கள். என்னப்பா சர்ச்சு கூட்ட வர மாட்டான், பைபிள் வானான்னு சொல்றான், ஜெபம் வானான்னு சொல்றான், ஏசப்பா சொன்னா வானான்னு சொல்றான். ஆனா அவங்க பிள்ளைங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்குதுப்பா. ஆமென். இன்னைக்கு நம்ம எப்படி உலகத்தை பார்த்து பேசுறோமோ அதே போலதான் யோபு அன்னைக்கு பார்த்திருக்கிறார். இந்த துன்மார்க்கன் இன்றைக்கு மாத்திரம் அல்ல, யோபு காலத்தில் இருந்திருக்கிறார்கள். எது தேவ ஆசீர்வாதம்? கடவுள் வேண்டாம்னு சொல்றான், பைபிள் வேண்டாம்னு சொல்றான், சர்ச்சு சபை வேண்டாம்னு சொல்றான், ஜெபம் வேண்டாம்னு சொல்றான். ஆனா அவன் நல்லா இருக்கிறான். அந்த ஆசீர்வாதம் வேணுமா உங்களுக்கு? இவைகளெல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி அவன் இருப்பது, அவன் வாழ்க்கை எப்படி தேவ ஆசீர்வாதம் என்று நாம் சொல்ல முடியும்? ஏமாந்து போயிடாதீங்க, அதெல்லாம் சாபம். ஆனால் உனக்கும் எனக்கும் கிடைப்பது பரலோகத்தின் ஆசீர்வாதம். சாபத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் நாம். யார் அவங்களை பார்த்து போராடாதீங்க. கேட்கும்போது நல்லதான் இருக்குது, ஆனா பார்த்தா வயது இருக்குது. கஷ்டப்படுறோம் 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 ஒரு காரணம் வாங்க முடியுது. கஷ்டப்படுறோம் 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 என் பிள்ளைங்க நல்ல கல்யாணம் சீக்கிரம் பண்ண முடியல. ஆனா அவன் கண்டுபிடி கடக்குதுல கார் வாங்கிடுறான், கண்டுபிடி கடக்குதுலயே எத்தனையோ சவரம் போட்டு போட்டு கல்யாணம் பண்றான். என்ன பாஸ்டர் இதற்கு வேணா நாங்க போயிடுறோம். போயிடலாமா சர்ச்சை எழுதி போட்டு. அடுத்து பாருங்க, அடுத்து 2வது அவன் எப்படி 9ஆம் வசனத்துல அவன் வீடு நல்லா இருக்கும். 9ஆம் வசனம் படி சீக்கிரம் படிங்க. அவர்கள் வீடுகள் பயமில்லாமல் பத்திரப்பட்டு இருக்கும், தேவனுடைய மீளாறு அவர்கள் மேல் வருவதில்லை. அவங்க வீடு பத்திரமா இருக்கணும், நல்லா இருக்கணும் அவங்க வீடு. எப்படி இது? அவங்க பிள்ளைங்க குடும்பம் நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் அவங்க வீடு பத்திரமா இருக்கு, நல்லா பத்திரமா இருக்குது, பெரிய பெரிய வீடு பத்திரமா இருக்குது, ஒரு கெடுதல் வரமாட்டேங்குது, நல்லா இருக்குது வீடு. மூன்றாவது 10ஆம் வசனத்துல அவங்க மிருகமா நல்லா இருக்குதான். 10ஆம் வசனம் சீக்கிரம். அவர்களுடைய எருது கொழுந்ததால் வீணாய் போகாது, அவர்களுடைய பசு சினையடையாமல் ஈடுகிறது. அவங்க எருது அவங்க பசுலாம் நல்லா கண்டு போடுது, நல்லா இருக்குதான். யோபு சொல்றாரு. நம்ம நினைக்கிறோம், நம்ம ஜோம் பண்றோம், எங்களுக்கு தான் நல்லா இருக்கும், அவங்க மாடு செத்துரும், அவங்க ஆடு செத்துரும், நல்லாவே இருக்காது. ஆனா கஷ்டம் பார்த்து நல்லா தான் இருக்குது.
அவங்க மாடு நல்லா கண்ணுக்குட்டி போடுமா, அவங்க எருது நல்ல கண்ணு போடுமா, நல்ல புஷ்டம் நல்லா இருக்குமா. எப்படி இது? யோபு கேட்கிற எப்படி இது? மூன்றாவது பாருங்க, அடுத்தது பாருங்க 11ஆம் வசனம். அவங்க பிள்ளைகள், மறுபடியும் பிள்ளைகளை குறித்து சொன்னாங்க. 11ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையை போல வெளியே போக விடுகிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். அவங்க பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். அவங்க பிள்ளைகள் நல்ல புஷ்டியா, நல்லா என்ன சொல்றாங்க, அமுல் பேபி போல இருக்கிறார்கள். எங்க பிள்ளைகள் நோஜா போல இருக்கிறார்கள். என்ன பாஸ்டர் எவ்வளவு கொடுத்தாலும் இந்த மிஸ்ஸி சாப்பிடவே மாட்டேங்குது. அவங்க அப்பா அம்மா பிரச்சனை இல்லை, என்னத்தான் வாங்கி கொடுத்தாலும் அந்த வயலை தூக்கி வைக்க கூட சத்தியில் வருகிறது பாஸ்டர். அந்த வயலை தூக்கி வச்சா நிச்சயம் வயல ஒரே மாதிரி. எங்க பிள்ளைங்கள நோஞ்சா மாதிரி இருக்குதுங்க, அவங்க பிள்ளைங்க பார்த்தா அமுல் பேபி மாதிரி இருக்குது. என்ன ஆண்டவரே, நீங்க இதே பிரச்சனை தான். என்னென்ன வாங்கி போனா சாப்பிட மாட்டேங்குது, என்னென்ன வாங்கி போனா சாப்பிட்டு பலப்பட மாட்டேங்குது. ஆனா அங்க பாரு, அவன் பிள்ளைங்க பாரு எப்படி இது பாரு, நல்லா உருண்டு உருண்டு ஓடுது பாரு. இன்னைக்கு இப்படிதான் பார்க்கிறோம் நம்ம. அவர்கள் என்ன குதித்து விளையாடுகிறார்கள், வெளியே மண்டபந்தையாக போறாங்க. யார் பிள்ளைங்க? சர்ச்சு வேணான்னு சொல்றவங்க, பைபிள் வேணான்னு சொல்றவங்க, ஜெபம் வேண்டான்னு சொல்றவங்க, இயேசு வேணான்னு சொல்றவங்க. இவங்க எப்படி இருப்பாங்களா? கிறிஸ்டியனா இருப்பாங்க. ஏமாந்துடாதீங்க. அடுத்தது பாருங்க, இன்னொன்று சொல்றாரு பாருங்க 12ஆம் வசனத்துல, உலக சந்தோஷத்தினால் இருப்பார்கள் அவர்கள். படிக்க வாசிக்கிறோம். அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணறத்தின் ஓசைக்கு சந்தோஷப்படுகிறார்கள். ஒரே மியூசிக் தான், ஒரே பாட்டு தான், வீட்டுல ஒரே சந்தோஷம் தான். ஒரே பாட்டு மியூசிக் தான், டிஜே தான். டிஜே டிஜே தான் வீட்டுல ஒரே கூத்து கும்மாளம் தான். எப்ப மட்டும் ஒரு சந்தோஷமா இருக்கிறாங்க பாஸ்டர். துன்மார்க்கன் வீடு. ஸ்தோத்திரம், சந்தோஷமா நான் இருக்கோம். ஸ்தோத்திரம். அடுத்த நாள் பாருங்க, அது 13ஆம் வசனம். 13ஆம் வசனம். அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் போதும். அவங்க எப்படி இருக்கிறாங்க? செல்வவான்களாய் இருக்கிறார்கள். எப்படி பாஸ்டர், நான் எவ்வளவு ஜெபம் பண்றோம், சர்ச்சுக்கு வரோம், ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறோம், கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணும்னு நாம கேட்கிறோமே, எங்களுக்கு இப்படி ஒரு உயர்வு இல்லையே, இப்படி ஒரு இது இல்லையே என்று இன்றைக்கு நாம் உலக துன்மார்க்களை வைத்து நாம் கம்பேர் பண்ணுகிறோம், ஒப்பிடுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் தாவீதின் மூலமாய், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை பார்க்க மாட்டோம் நம்ம. சரி, சர்ச்சு வேணான்றான், பைபிள் வேணான்றான், இயேசு வேணான்றான், நல்லா இருக்கிறானே, சரி இவனுக்கு விலகிதான், இவன் விஷயம் தான் என்ன சொல்லுங்க பாஸ்டர். கட்சியில் அவனுக்கு என்னதான் நடக்கும்? எல்லாரும் அதுதான் வெயிட் பண்ணுறோம், எல்லாரும் அதுதான் வெயிட் பண்ணுறோம். சரி, அவன் விஷயம் தான் என்ன? நல்லா இருக்கிறான், சர்ச்சை வேணான்றான், பைபிள் வேணான்றான், நல்லா இருக்கிறான், பிள்ளைங்க நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா இருக்குது, எல்லாம் சரிதான் பாஸ்டர். அடுத்தது சீக்கிரம் சொல்லுங்க. சொல்றேன். இப்படி இருந்தாலும் 9 விஷயம் அவனுக்கு வரும். அது கூட யோபு எழுதுறாங்க. நான் சொல்றேன் பாருங்க, 9 விஷயம். எத்தனை விஷயம்? 9 விஷயம். இதை கவனிங்க. அவன் ஆசீர்வாதமா இருக்கிறான், நல்லா இருக்கிறான், லஞ்சம் வாங்குறான், நல்லா இருக்கிறான், லஞ்சம் வாங்குறான், வீடு கட்டுறான், பொண்ணு கல்யாணம் பண்ணலாம், எல்லாம் நல்லா இருக்கிறான், சொத்து சுகமா இருக்கிறான், நல்லா இருக்கிறான் நினைக்கிறோம். ஆனால் பைபிள் அவனுக்கு 9 காரியத்தை நியமித்து வைத்திருக்கிறது. எது தேவ ஆசீர்வாதம்? தயவு செய்து நீ உன் மனதை அதோடு திருப்பாத. உன் மனதை பொல்லாத மீது பொறாமை கொள்ள விடாத. நீ கடவுளுடைய பிள்ளை, நீ ஏசப்பா பிள்ளை. ஸ்தோத்திரம். வரும், வந்தாலும் லேட்டஸ்டா வரும். உனக்கு உன்னை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். ஸ்தோத்திரம். துன்மார்க்கனை பார்க்காத. அவனுக்கு வரப்போறத நான் சொல்ல பாருங்க. 9 காரியம் அவனுக்கு வரும். யோபு எழுதுகிறார். நம்பர் 1, 13ஆம் வசனத்துல, அவன் பாதாளத்துக்கு போவான். படிங்க 13ஆம் வசனம், டக்குனு படிங்க. அவர்கள் செல்வவான்களாய் தங்கள் நாட்களை போக்கி ஒரு கூஷண பொழுதிலே ஒரு சன பொழுதிலே அவன் எங்க போவானா? பாதாளத்திலே இறங்குவார்கள். இத மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், எல்லாம் நல்லா இருக்கிறோம் பார்க்கிறோம், ஸ்தோத்திரம். ஆனால் பைபிள் எழுது, ஒரு சன பொழுதில் பயங்கரம்.
ஒரு நிமிஷத்தில் அவன் எங்க இறங்குவான்? பாதாளத்தில் இறங்கி போவான். நிச்சய வாழ்க்கை இல்லை அவனுக்கு. இதை நம்ம யோசிக்கிறோம். ஸ்தோத்திரம். கருணை ஆசீர்வாதம் என்ன பாருங்க. தேவ ஆசீர்வாதம் என்ன? உலகத்தில் இருக்கும் போதும் நிம்மதியா நம்ம தேவைகளை ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கி உலகம் நல்லா இருக்கணும், மரித்த பிற்பாடும் பரலோகத்தில் நாம் நல்லா இருக்க வேண்டும். இதுதான் ஒரு தேவ ஆசீர்வாதம். ஆமென். பின்ன துன்மார்க்க நடக்கிற முதல் காரியம் என்ன சொல்லுங்க பாப்போம்? சனப்பொழுது அவன் எங்க இருக்கிறான்? பாதாளத்தில் இறங்கி போவான். ஸ்தோத்திரம். நரகத்தில் இறங்கி போவான், அழிவில் இறங்கி போவான். ஸ்தோத்திரம். அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இறங்கத்தில் இறங்கி போவான். நித்திய நரகத்தில் இறங்குவான். ஐயோ 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 என்று சதா காலமாய் நெருப்பு எரிகிற அந்த நெருப்புல இறங்குவான். இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் எல்லாம் பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு டான்ஸ் கூத்து எல்லாம் டிஜேனா பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கை எல்லாம் பிரகாசமா தெரியும். ஆனால் ஒரு க்ஷண பொழுதிலே அவன் ஆத்துமா நரகத்தில் இறங்கும். கிறிஸ்தவனே, இதை நீ அறியாமல் இருக்க கூடாது. எது ஆசீர்வாதம்? எது ஆசீர்வாதம்? இரண்டாவது காரியம் அவனுக்கு என்ன நடக்கிறது? இரண்டாவது காரியம் என்னவென்றால் 16ஆம் வசனத்தில் அவன் வாழ்க்கை அவன் கையில் இல்லை. சீக்கிரப்படி. ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது. அவருடைய வாழ்க்கை அவனுடைய கையில இருக்காது. நீ ஏன் அவனை பார்க்கிற? பைபிள் சொல்லுது பாரு. அவனை பார்த்து போராடாத, அவனை பார்த்து ஏங்காத. எனக்கு இல்லையே, அவனுக்கு இருக்குது, எனக்கு இல்லையே என்று நீ சோகமா இருக்காத. நீ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அவனுக்கு என்ன இல்லையா? அவன் வாழ்க்கை அவன் வாழ்க்கை அவன் கையில் இருக்காது. அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த நேரத்திலும் புடிக்கிட்டு போகும், எந்த நேரத்திலும் அது கட் ஆகும், எந்த நேரத்திலும் பீஸ் போகும், எந்த நேரத்திலும் அழிவு உண்டாகும். அவன் வாழ்க்கை அவன் கையில கிடையாது. ஆமென். ஸ்தோத்திரம். அவனுடைய வாழ்க்கை அவனுடைய கையில கிடையாது. ஸ்தோத்திரம். எந்த நேரத்துல இன்கம் டாக்ஸ் வருது, எந்த நேரத்திலும் ஈடி வரும் தெரியாது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. நல்லா வீடு கட்டிக்கலாம் தெரியும். அதெல்லாம் தெரியாது. அவன் நல்லா தெரியும். ஆமென். அவன் வாழ்க்கை அவன் கையில இல்ல. பைபிள் சொல்லுதுங்க, எந்த நேரத்திலும் அது காண போயிடும். ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம் அவனுக்கு நடக்கிற மூன்றாவது காரியம் பாருங்க, பயங்கரமான காரியம். மூன்றாவது காரியம், சடுதியிலே அவன் விளக்கு அணைந்து போகும். படி, சீக்கிரம் படி. எத்தனை சடுதியில் துன்மார்க்கரின் விளக்கு அணைந்து போகும். போதும், படிக்கிறது சிறப்பாக படிக்கிறது. மூன்றாவது என்ன? எத்தனை சடுதியில் அவன் விளக்கு அணைந்து அவன் விளக்கு சடுதியில் அணைந்து போகும். பயங்கரம். எதுங்க ஆசீர்வாதம்? அவனை இவனை பார்த்து அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், நான் இப்படி இருக்கிறேன் என்று ஏங்காதீங்க. கர்த்தர் உன்னை விளக்காய் எரிய வைத்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு விளக்காய் இருக்கிறார், உனக்கு வெளிச்சமா இருக்கிறார். நீ அவனை பார்த்து கம்பேர் பண்றது என்ன? எது கடவுளுடைய ஆசீர்வாதம்? அவன் ஆசீர்வாதமா இருக்கிறானே சொல்லாத. இந்த வார்த்தை ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் யூஸ் பண்ணாதீங்க. ஆசீர்வாதமா என்ன? கடவுள் தன் பிள்ளைகளுக்கு கொடுப்பதுதான் ஆசீர்வாதம். சாத்தான் துன்மார்க்கன் கொடுப்பது ஆசீர்வாதமா? அது அவன் காலில் விழுந்து வாங்கி வச்சுக்கிறான். எப்ப அவன் புடுவான்னு தெரியாது. அவன் காலில் விழுந்து எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறான். எப்ப புடுவான்னு தெரியாது, எப்ப அவன் விட்டு போகும் தெரியாது, எப்ப அவன் நடுவாட்டில் வருவான்னு தெரியாது. கிறிஸ்தவர்கள் நீங்களும் நானும் அதை ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடாது. சடுதியிலே அவன் விளக்கு அணைந்து போகும். ஸ்தோத்திரம். சடுதியிலே அவன் விளக்கு அணைஞ்சிடும். அடுத்த காரியம், நான்காவது காரியம் அவனுக்கு வேதனைகள் உண்டாகும். நான்காவது காரியம், ஸ்தோத்திரம். 17ஆம் வசனம், சீக்கிரம். அவர் தமது கோபத்தினாலே வேதனைகளை பகிர்ந்து கொடுக்க வேதனை உண்டாகும். வேதனை பாருங்க, நம்மள பார்த்தா ஏதோ குடும்பத்தில் அந்த இடத்துல ஏதோ ஒரு துக்கம் வரலாம். ஆனா உடனே தேவ சமூகம் ஜெபம் பண்றோம், அதெல்லாம் மாறிட்டு சந்தோஷம் மாறிடுது. ஏதோ குடும்பத்தில்
நமக்கு சில துக்கங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் வருகிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உடனே கர்த்தரை சரிப்படுத்துகிறார். சர்ச்சுக்கு வரோம், பாடுறோம், வர்ஷிப் பண்றோம், சந்தோஷமா மாறிடுறோம். ஆமென். ஆனால் துன்மார்க்கனுக்கோ அந்த வேதனை நீங்காது. வேதனை உள்ள வாழ்க்கை அவனுக்கு. ஸ்தோத்திரம். எப்பவுமே வேதனை தான் அவனுக்கு. வேதனை வேதனை வேதனை, பிள்ளைகள் மூலம் வேதனை, குடும்பத்துல வேதனை, வெளியே பார்த்தா தெரியாது உங்களுக்கு. அவன் நல்லா இருக்கிறான், நல்லா இருக்க நினைக்கிறோம், ஆனா உள்ளுக்குள்ள அவன் வேதனை. பைபிள் சொல்லுது அவனுக்கு வேதனை உண்டாகும். அது தேவ ஆசீர்வாதம் அல்ல, துன்மார்க்கரின் வாழ்க்கை. அடுத்து சொல்ற, சீக்கிரம் போற பாருங்க. 5வது காரியம் 17ஆம் வசனத்துல, அவனுக்கு ஆபத்து வரும். அவர்கள் ஆபத்து அவர்கள் மேலே வரும். போதும். என்ன வருமா? ஆபத்து. ஆபத்து வரும். நாம் நினைக்கிற மாதிரி இல்லங்க. கர்த்தருடைய தீர்மானம் வேற, பைபிள் வேற சொல்லுது. நம்ம நினைக்கிறோம் நல்லா இருக்கிறான், அவன் சுகமா இருக்கிறான், ஆசீர்வாதமா இருக்கிறான், என்ன காட்டு நல்லா இருக்கிறான், சர்ச்சுக்கு வர்றதில்ல, பைபிள் படிக்கிறதில்ல, கடும் பயம் இல்ல, ஆனா நல்லா இருக்கிறான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது உண்மை அல்ல. எது தேவ ஆசீர்வாதம்? அவனுக்கு என்ன வருமா? ஆபத்து வரும். ஆபத்து வரும். ஆனால் நமக்கு எந்த ஆபத்து வராம தேவன் நம்மை பாதுகாக்கிறார். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அவனுக்கு ஆபத்து வரும். கர்த்தர் நம்மையோ கரங்களை ஏந்தி பாதுகாக்கிறார். எந்த ஆபத்து வராம கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். இதெல்லாம் யோசிக்கிறோம் நம்ம. அவனுக்கு ஆபத்து வரும். அடுத்து 6வது காரியம், இவனுடைய அக்கிரமம் அவன் பிள்ளைங்க மேல வரும். பயமா இருக்கு பாருங்க. அவசரம் படிங்க, சீக்கிரம் படிங்க. தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார். பைபிள் படிக்கலாம், பாட்டு பாடுறீங்க நீங்க. நீ படிக்கிற பொண்ணு பின்னாடி வெளியே போயிடுங்க. அப்படி முன்னாடி உட்காந்துருந்தா அவங்களுக்கு டிசிப்ளின் கிடையாது. படிங்க தம்பி, நீ படிங்க. தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார். எத்தனாவது காரியம் இது? 6வது காரியம். 6வது காரியம் என்ன நடக்குது அவங்களுக்கு? இவங்க அக்கிரமத்தை அவங்க பிள்ளை மேல வர போறாங்க. கடவுள் இவங்க செய்யற அக்கிரமம் கடவுள் பொறுமையா பார்த்து இருப்பாரு. இவன் வட்டி வாங்குறது, இவன் ஏமாத்துறது, இவன் ஊராட்சி உழையில போடுறது, ஏமாத்துறது, அந்த நிலத்தை ஏமாத்து, இந்த குடும்பத்தை ஏமாத்துறது, பணத்தை கொடுக்கறது எல்லாம் கடவுள் பொறுமையா பார்த்துட்டே இருப்பாரா. வாழ்ப்பா, வாழு, நல்லா வாழுயா, வாழு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாரா? அப்படியே அந்த அக்கிரமத்தை பிள்ளைங்க வர வச்சிருவாங்க. பிள்ளைங்க வாழ்க்கை என்னாவும் இவன் இருக்கும் போதும் சரியா நிம்மதியா வாழ முடியாது. பிள்ளைங்க வாழ்க்கையும் நிம்மதி இல்லாமல் போய்விடும். அக்கிரமத்தை பிள்ளைகள் மேல் வர பண்ணுவார். இதான் துன்மார்க்கோட ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் சொல்லக்கூடாது, துன்மார்க்கோட வாழ்க்கை. இதெல்லாம் நமக்கு தெரியுது இல்ல. நல்லதா இருக்கிறான். நம்ம மாத்திரம் சர்ச்சுக்கு போய் என்னத்தான் அழிக்கிறோம். அவன் சர்ச்சுக்கு வரது நல்லா இருக்கிறாங்க. நம்ம மாத்திரம் பைபிள் கடவுள் சொல்றோம். நமக்கு ஒண்ணுமே நடக்கிறது இல்ல. அவங்க நல்லா நடக்குது இல்ல. நீ நினைக்கிற போல இல்ல. அரசன் அன்றே கொல்லுவான், தெய்வம் நின்று கொல்லும். துன்மார்க்கன் இன்றைக்கு பெரிய வெளிச்சம் போல பிரகாசமா தெரியும் உங்களுக்கு. ஒரு நாள் வரும் அவன் அக்கிரமம் அவன் பிள்ளைங்களை வர செய்வான் கடவுள். அப்ப பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? கவனிங்க, பிள்ளைங்க மேல அக்கிரமம் வந்துருச்சுன்னா பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? என் அப்பன் செய்த பாவனா நான் அனுபவிக்கிறேன்னு, என் அப்பன் செய்த கெட்டது, அவன் துன்மார்க்கம், அவன் பாவம், அவன் சாபனா நான் அனுபவிக்கிறேனே அப்படின்னு பிள்ளைகள் சொல்லுவார்கள். இதை கர்த்தர் செய்வார். இதான் துன்மார்க்கன் வாழ்க்கை. யோபு எழுதுறார் பாருங்க, எவ்வளவு அனுபவத்தில் எழுதுறார் பாருங்க. அக்கிரமத்தை பிள்ளைகள் மேல் வர செய்வார். ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய அக்கிரமம் எல்லாம் இயேசு சிலுவையில் எடுத்து போட்டார். கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய அக்கிரமம் எல்லாம் சிலுவையில் தீர்க்கப்பட்டது. ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்த காரியம், சீக்கிரம் போலாம். அடுத்த காரியம் 7வது காரியமா? 7வது காரியம் இந்த வசனம் படிங்க. 19வது வசனம் படிங்க. 19வது வசனம் படிங்க. தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார். அவன் உணரத்தக்க விதமாய் அதை அவனுக்கு பலிக்க பண்ணுகிறார். பாத்தீங்களா எப்படி இந்த வார்த்தை புரியுதா உங்களுக்கு? நம்ம இன்னொரு படிச்சு காட்டுவான். தேவன் அவனுடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார். அவன் உணரத்தக்க விதமாய் அதை அவனுக்கு பலிக்க பண்ணுகிறார். பலிக்க பண்ணுகிறார். அதை அவன் உணரும்படிக்கு
பிள்ளைங்க மேல பலிக்க பண்ணுவார். அப்படின்னா என்ன தெரியுமா? அவனை சீக்கிரம் சாக விட மாட்டானா. அவன் பிள்ளைங்க கஷ்டப்படுறத நீ கண்ணால பார்க்கணும். பயமா இல்லை இது நமக்கு? எவ்வளவு வேதனை. அவன் உணரும்படிக்கு அந்த அக்கிரமத்தை பிள்ளைகள் மேல பலிக்க பண்ணுவார். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து ஆசீர்வாதத்தோடு வெளியே போகிறோம் நாம். ஆமென். ஆனால் துன்மார்க்கன் வாழ்க்கை அப்படி அல்ல. நீங்க ஆசீர்வாதம் சொல்லி டைவர்ட் ஆகாதீங்க. ஆசீர்வாதம் சொல்லி துன்மார்க்கனை பார்க்காதீங்க. கர்த்தர் அவனை உயிரோடு வச்சு அவன் பிள்ளைங்க மேல அக்கிரமங்கள் சாபங்கள் வருவதை அவன் கண்ணால பார்க்க செய்வான கர்த்தர். ஐயோ நான் இப்படி வாழ்ந்துட்டேனே, இன்னைக்கு என் பிள்ளை இப்படி ஆயிடுச்சு, ஐயோ நான் தப்பு செய்யறேனே, என் பிள்ளை இப்படி ஆயிடுச்சு, ஐயோ நான் ஊராட்சி ஒலைய போல போட்டனே, எத்தனையோ பேர் ஏமாத்துறனே, என் பிள்ளை இப்படி ஆயிடுச்சு என்று அவன் பார்ப்பான். பார்க்க செய்வார் கடவுள். எத்தனையோ குடும்பம் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் காரணம் என்ன? தேவனுடைய நியாய தீர்ப்பு. ஆமென். பிள்ளைகளை மேல வருவதை அவன் கண்ட பார்க்க செய்வான். துன்மார்க்கனுடைய வாழ்க்கை. ஸ்தோத்திரம். அடுத்த காரியம் சீக்கிரம் போயிடலாம். 8வது காரியம், அவன் அழிவை அவன் கண்கள் காணும். அவனுடைய கண்கள் காணும். போதும். அவனுடைய அழிவை அவனுடைய கண்கள் காணும். அவனுடைய கண்கள் காணும். பாத்தீங்களா? இது அர்த்தம் என்ன? அவனுடைய அழிவை அவன் கண்ணு பார்க்கணும். அதே அர்த்தம் என்ன? சாவ மாட்டான். அவனை சாவ விட மாட்டான் கடவுள் சீக்கிரம். துன்மார்க்கமாய் வாழ்ந்து கடவுள் வேணாம், சர்ச்சு வேணாம், இயேசு வேணாம், எனக்கு ஜெபம் வேணாம், ஜீவனுள்ள தேவன் வேண்டாம் என்று அவன் தள்ளி தள்ளி துன்மார்க்கமாய் வாழும் பொழுது அவன் துன்மார்க்கத்தின் பலனை கண்ணால பார்க்க செய்வாரு. அவனை சீக்கிரமாய் சாக விட மாட்டார். எல்லாத்தையும் பார்க்கணும் அவன். இன்னொன்னு பாருங்க, அவனை சாவாம உயிரோட போய் யார் தெரியுமா? நாம நல்லா இருந்தா அவன் பார்க்க செய்வார். துன்மார்க்கன் காணும்படி செய்வான். நம்ம சத்துருவ சீக்கிரம் சாவடிக்க மாட்டார் கர்த்தர். தெரியுமா உங்களுக்கு? நம்ம விரோதிலாம் சீக்கிரம் சாவ மாட்டார். நம்ம நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே அவன் சீக்கிரம் செத்துன்னு ஆண்டவரே நான் உபாச ஜெபம் பண்றேன், நான் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்றேன், அவன் சீக்கிரம் செத்துணும். என் குடும்பத்துக்கு எவ்வளவு வேதனைப்படுத்துறான். ஆண்டவரே அவனை சாவச்சிடாரு. நான் ஆண்டவரை கூலிக்கு கொலை பண்றதா உங்கள்கிட்ட மட்டும் வாங்கி ஏன் சாக வாடிக்க மாட்டேன் கடவுள்? ஏன் துன்மார்க்க சாக மாட்டேன் சொல்லுங்க? அவன் செத்துட்டான்னு வச்சுக்க, செத்துட்டா பிரயோஜனம் கிடையாது. அவன் உயிரோடு இருந்து நாம நல்லா மேல வரத பார்க்கணும். உன் பிள்ளைங்க மேல வரத அவன் பார்க்கணும். உன் குடும்பம் மேல வரத அவன் பார்க்கணும். நீ மேல வரத அவன் பார்க்கணும். அதை பார்த்து அவன் எழுதிடணும். கையை தட்டு, கரங்களை தட்டு. இதற்காக நான் கட்ட துன்மார்க்கனை உயிரோடு இருப்பான். நீ சாவடிக்க பாக்குற, ஆனா கடவுள் சொல்றான் கொஞ்சம் போதும், கொஞ்சம் இருமா, அவன் வாழ்க்கை அவன் பார்க்கணுமா இருமா. இல்ல அவனை சாவடிச்சிடான். இல்ல அவனை கண் எடுத்துரு, அவனை மூக்கு எடுத்துரு, அவனை கை எடுத்துரு, கால் எடுத்துரு. எல்லாம் இப்படிதான் நம்ம ஜெபம். ஆனா கடவுள் சொல்றாரு கொஞ்சம் பொறுமா, கொஞ்சம். அவன் ஒரு லெசன் நான் சொல்ல போறேன், கொஞ்சம் பொறுமா என்று கடவுள் சொல்லுகிறார். அடுத்த காரியம் சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு. அடுத்த 9வது காரியம், என்ன நடக்கும் அவர்களுக்கு? துன்மார்க்கனுக்கு என்ன விளைவு? பைபிள் வேணாம்ன்றா, சர்ச்சு கூப்பிட்ட வரமாட்டேன்னு சொல்றான். ஜெபம் வேணாம், எனக்கு இயேசுலாம் வேணாம், பைபிள் வேணாம் என்று துன்மார்க்கமாய் வாழ்கிறானே, அவனுடைய வாழ்க்கைக்கு என்ன நடக்கிறது? என்ன நடக்கும்? கடைசியில பாருங்க, 9வது கடைசி காரியம் 21ஆம் வசனத்துல என்ன எழுதுனா பாருங்க. 21ஆம் வசனத்துல அவனுடைய மாத தொகையை குறைப்பேன். படிங்க. அவன் மாதங்களின் தொகை குறுக்கப்படும் பொழுது அவன் மாதங்களின் தொகையை நான் என்ன செய்வேன்? குறுக்கப்படும் பொழுது குறைப்பேன். மாதங்களின் தொகையை குறைப்பேன். என்ன இது? உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா சம்பளம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா அந்த வார்த்தை என்ன? மாத தொகைன்னு என்ன? சம்பளம், வருமானம். வருமானம், இன்கம். நீங்க நல்லா இருப்ப தெரியும், நல்லா மேல போறப்ப தெரியும். ஒரு நாள் வரும், கர்த்தர் அவன் இன்கம்ல கையை வைப்பாரு. வருமானம் குறையும், அவன் மாத தேவைகள் குறையும், அவன் வறுமையை குறைப்பார். ஸ்தோத்திரம். இதெல்லாம் பைபிள்ல எழுதிருக்குதுங்க. அவன் ஆசீர்வாதமா இருக்கிறானே, சொல்லாத வெளிய இதோட இருக்கிற அந்த வார்த்தையை. ஆசீர்வாதம் உனக்கு எல்லாம் சொந்தம், அவனுக்கு கிடையாது சொந்தம். பைபிளை யாரை கையெடுத்தாலும் அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம் சொந்தம். இயேசு யார் கடவுள் என்று சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு தான் ஆசீர்வாதம் சொந்தம். சபைக்கு யார் ஐக்கியமா இருக்கிறார்களோ
சினிமாக்காரன் அவன்காரன் இல்ல ஆசீர்வாதமா இருக்கிறான் சொல்லவே சொல்லாத. அது அது விலையான ஒரு வார்த்தை, மதிப்புள்ள வார்த்தை. அதை மற்ற நாம் உபயோகப்படுத்த கூடாது. ஆசீர்வாதம் எனக்கு மட்டும் சொந்தம். சரி சரி பாஸ்டர், எல்லாம் சரிதான், இதெல்லாம் ஓகே தான். ஆனா நாங்க பைபிள் 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 வரணும், எங்களுக்கு என்ன பாஸ்டர்? நாங்க பைபிள் கடவுள் வரணுமே, எங்களுக்கு என்ன? அப்ப எங்க ஆசீர்வாதம் என்ன என்று பார்க்கும் பொழுது, இப்போ யோபு இதை எழுதினார்ல, துன்மார்க்கன் எப்படி இருப்பான், அவன் விளைவு என்ன என்று யோபு எழுதினார்ல. இப்போ இதே புத்தகத்துல யோபு எப்படி இருந்தார் என்பதை ஒரு 6 விஷயம் சொல்லி நான் முடிச்சிடும், 5 நிமிஷம் முடிச்சிடும், அவ்வளவுதான், பினிஷ். நாம் தேவனை பின்பற்றுகிறோம், தேவ பிள்ளைகள். நமக்கு வரும் நன்மை என்ன? இதுவரைக்கும் பார்த்து துன்மார்க்கன் சர்ச்சை வர மாட்டான்றான், பைபிள் வானான்றான், ஜபம் வானான்றான், கோயில் வானான்றான், ஆனா நல்லா இருக்கிறான். ஆனா கடைசியில் அவனுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இப்ப லேட்டஸ்டா ஒரு வார்த்தை பேசுறேன், வெச்சி செய்வாரு. அது பேர் துன்மார்க்கனுக்கு ஒரு நாள் சொல்லுங்க, வெச்சி செய்வாரு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அவன் நல்லா இருக்க தெரியும், ஸ்தோத்திரம். ஆனா நம்மளுக்கு என்ன? யோபுக்கு என்ன? யோபு நல்ல கடவுள் பயபக்தியா இருந்தானே, அவனுக்கு என்ன ஆச்சு? அவன் எப்படி வாழ்ந்தான்? அவன் ஆசீர்வாதம் என்ன? ஒரு 6 விஷயம் சொல்றேன் பாருங்க. கடவுளுக்கு பயந்து கடவுளுடைய பிள்ளைகளாய் வாழும்போது நமக்கு உண்டாகும் 6 நன்மைகள். முதலாவது காரியம் யோபு 19ஆம் அதிகாரம் 25 26 வசனம் படிக்கும் பொழுது, தேவனை பார்ப்போம். யோபு சொல்லுகிறார், நான் என் தேவனை பார்ப்பேன். கடைசி நாளிலே அவர் இருப்பார், அவரை நான் பார்ப்பேன். துன்மார்க்கன் கடவுளை பார்க்க முடியாது, ஆனால் நீ கடவுளை பார்ப்பாய். இதான் நம்முடைய நன்மை, நமக்குண்டான ஆசீர்வாதங்கள். ஸ்தோத்திரம். அவன் கடவுளை பார்க்க முடியாது, அழிவு தான் பார்ப்பான், நரகத்தை தான் பார்ப்பான். ஆனால் நீயும் நானும் கடவுளை பார்ப்போம். நிச்சயத்தில் தேவனை பார்ப்போம், இயேசுவை பார்ப்போம், பரலோகத்தை பார்ப்போம், சொர்க்கத்தை பார்ப்போம். ஆம், உனக்கு எனக்கு நரகம் கிடையாது, உனக்கு எனக்கு பாதாளம் கிடையாது, உனக்கு எனக்கு சாபம் கிடையாது. உங்க பிள்ளைங்க எங்க பிள்ளைக்கும் சாபம் வராது. ஸ்தோத்திரம். நாம் தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். நாம் தேவனை பார்ப்போம், கடவுளை பார்ப்போம். ஸ்தோத்திரம். இரண்டாவது காரியம் தெரியுமா? யோபு 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் படிக்கும் போது, இரண்டாவது காரியம், நாம் கூப்பிடும் போது அவர் கேட்பார். அருமையான வார்த்தை. படிங்க, சீக்கிரம் படிங்க. நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். நீ அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உனக்கு செவி கொடுப்பார். இது ஒரு blessing. அவங்க வேற, நம்ம வேற. அவங்க வேற, நம்ம வேற. அவங்க வேற, நீ வேற. நீ ஸ்பெஷல், நீ விசேஷம். உன் பிள்ளைகள் வேற, உன் குடும்பம் வேற, உன் சூழ்நிலை வேற, உனக்கு வரும் ஆசீர்வாதமே வேற. எது தேவ ஆசீர்வாதம்? ஸ்தோத்திரம். நீ அவரை கூப்பிடுவாய், அவர் உனக்கு செவி கொடுப்பார். இது ஆசீர்வாதம், இது blessing. கடவுள் நம்ம கூப்பிடும் போது நமக்கு என்னன்னு கேட்பாரா? அவனை கேட்பாரா? நீ ஜெபம் பண்ணும்போது உனக்கு பதில் கொடுப்பாரா? ஆண்டவரே என்றால் உடனே பதில் கிடைக்கும். இயேசப்பா என்று கூப்பிடும்போது பதில் கொடுக்கிறார். உன் பிள்ளைகளுக்காக கூப்பிடும்போது, உன் கஷ்டத்துல கூப்பிடும்போது, உன் சூழ்நிலையில கூப்பிடும்போது, உன் கண்ணீரில் நீ கூப்பிடும்போது கர்த்தர் பதில் கொடுக்கிறார். என் பிள்ளையே பயப்படாத, கலங்காத, நான் இருக்கிறேன், நான் உனக்கு கரம் கொடுக்கிறேன், உன் துக்கத்தை நீக்குகிறேன், உன் வேதனையை நீக்குகிறேன் என்று கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அவனுக்கு கொடுப்பாரா? ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம் பாருங்க. இதெல்லாம் யோபின் வாழ்க்கையில கர்த்தர் செய்த காரியங்கள். மூன்றாவது காரியம் பாருங்க, 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல என்ன சொல்றாங்க? கடவுளுடைய பிள்ளை பாருங்க, ஒரு காரியத்தை ஜாக்கிரதையாய் எதிர்பார்க்கும் போது அது கைகூடி வரும். படிங்க 22, 28. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உனக்கு நிலைவரப்படும். ஒரு காரியத்தை நீ ஜாக்கிரதையாய் செய்து
நீ எதிர்பார்க்கும் போது அது கை கூடி வரும். இது நம்முடைய blessing. கடவுள் அதிகாரம் கொடுத்த இதான் நம்ம மேல இருக்கிற ஆசீர்வாதம். இது நம்ம புரியாம இருக்கிறோம். எவனையோ பார்த்து இருக்கிறோம். அவன் ஆசீர்வாதம், இவன் ஆசீர்வாதம், அது ஆசீர்வாதம், இது ஆசீர்வாதம் என்று. அதெல்லாம் ஆசீர்வாதம் அல்ல, அதெல்லாம் பாதாளம். எது ஆசீர்வாதம்? நீதான் ஆசீர்வாதம். உன் மேல இருப்பதுதான் ஆசீர்வாதம். நீ ஒரு காரியத்தை கையை வச்சு, ஆண்டவரே இது இப்படியாய் நடக்கணும், ஆண்டவரே இது இப்படியாய் முடியணும் என்று நீ ஜாக்கிரதையாய் அதை கை கொள்ளும் போது அந்த வேலை, அந்த காரியம் உனக்கு கை கூடி வரும். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இது, எவ்வளவு பெரிய ஒரு நன்மை இது. நன்மையாய் முடிய செய்கிறார், கை கூடி வர செய்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம கையினால கட்ட வைக்கிறார், நம்ம கையினால நம்மளை உயர்த்துகிறார். இதான் ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். தேவனால் ஆசீர்வாதிக்கப்பட்டவர்களே. முதல் நாள் கூட்டத்தில் விக்டர் பிரசங்கம் பண்ணாரு. கன்வென்ஷன் முதல் நாள் மீட்டிங் என்ன சொன்னாரு? எல்லாரும் தலைமையில கை வச்சு, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சூப்பரா இருந்துச்சு. அப்படியே சொன்னோம், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வாதம் இருக்குது. தேவ ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாக கடவுது. உங்க மேல ஆசீர்வாதம் இருக்குது. அது ஒரு வழியில ஆக்டிவேட் ஆகிட்டு தான் இருக்குது. நாம தான் ராங் ரூட்ல போறோம், நாம தான் ராங்கா யோசிக்கிறோம், நாம தான் ராங்கா பார்க்கிறோம். ஒரு காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து, ஜாக்கிரதையா எதிர்பார்த்து செய்யும் போது அவைகள் என்னவாம்? அவைகள் கை கூடி வரும். அல்லேலூயா. அடுத்த ஆசீர்வாதம் சொல்ல முடியும். நான்காவது காரியம் தெரியுமா? நான்காவது காரியம் என்னவென்றால் பாருங்க, நான்காவது காரியம் மனிதர்கள் என்ன பாருங்க, மனிதர்கள் கஷ்டப்படும் பொழுது அவங்கள பார்த்து நீங்க ஒரு நல்ல வார்த்தை சொன்னீங்கன்னா அப்படியே அவங்க பழிக்கணும். இதெல்லாம் யோபுவுக்கு இருந்த காரியம். யோபு தேவ மனுஷன். எங்க படிக்கிறாங்க? 29 வசனம். மனிதர் ஒடுக்கப்படும் பொழுது திடப்பட கடவர்கள் என்று நீ சொல்லும் போது தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். என்ன வார்த்தை? இப்படி எல்லாம் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் கடவுளுடைய பிள்ளை, இயேசுவோட பிள்ளை. நீங்க உங்ககிட்ட ஆசீர்வாதம் இருக்குது, உங்க மூலமா ஆசீர்வாதம் வெளியே டிக்ளேர் ஆகும். ஆமென். பாருங்க, ஒரு ஒடுக்கப்படும் பொழுது, ஒரு வேதனையில இருக்கிற ஒரு குடும்பம், ஒரு கஷ்டத்துல இருக்கிற ஒரு குடும்பம் கண்ணீர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நீ போய் என்ன பாருங்க, அவங்க கிட்ட போயிட்டு, சிஸ்டர், பிரதர், இயேசுவின் நாமத்தினால உங்க பிரச்சனைகள் நீங்கும், இன்னையிலிருந்து நீங்க மாறுவீங்க, கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார் என்று நீங்க சொல்லிக்க வந்தீங்கன்னா அப்படி நடக்குமா? ஆமென். இது நம்ம மேல இருக்கிற ஆசீர்வாதம். இது தேவ பிள்ளைகளுக்கு கடவுள் கொடுத்திருக்க ஆசீர்வாதம். அப்படியே நடக்கும் அப்படின்னு யோபுக்கு சொல்லப்படுகிறது. இதான் கர்த்தர் நம்ம மூலமா கொடுக்கிற ஆசீர்வாதம், நம்ம கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஸ்தோத்திரம். அதனால மற்றவங்களை பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுங்க. நீங்க உங்க பிரச்சனை நீங்களும், உங்க கஷ்டம் நீங்களும், கண்ணீர் நீங்களும் என்று சொல்லுங்க, அப்படியே நடக்கும். அல்லேலூயா. ரசிக்க சொல்லி முடிச்சிருக்கேன். ஐந்தாவது காரியம், சிறை இருப்பிலிருந்து விடுதலை தருவார். 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபுல சிறை இருப்பிலிருந்து விடுதலை தருவார். நாங்க கர்த்தரை பின்பற்றுகிறோமே, எங்களுக்கு என்ன? நாங்க சர்ச்சுக்கு வரோமே, எங்களுக்கு என்ன? நாங்க பைபிள் படிக்கிறோமே, எங்களுக்கு என்ன? இதெல்லாம் உங்களுக்கு தான். இப்ப நான் சொல்ற காரியெல்லாம் உங்களுக்கு தான். எல்லாம் கைகூடி வரும். ஸ்தோத்திரம். கர்த்தர் விசேஷமான நம்மை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். பாருங்க, பூமிக்கு உண்டான தேவைகள் என்னவோ எல்லாம் கர்த்தர் தருவாருங்க. ஒருபோதும் கைவிட மாட்டார். எல்லாம் கொடுக்கப்படும். ஆபிரகாமை போல நம்ம எல்லாம் விட்டு வந்திருக்கிறோம். பைபிளுக்காக, இயேசுக்காக எத்தனையோ காரியங்களை நீங்க விட்டுருக்கிறீங்க. உலகத்தை விட்டீங்க, உலக பாவத்தை விட்டீங்க, உலக சந்தோஷத்தை விட்டுட்டீங்க, உலக மகிழ்ச்சியை விட்டுட்டீங்க, உலக ஜனங்களை விட்டுட்டீங்க. இது எனக்கு வேண்டாம் என்று விட்டுட்டு வந்திருக்கிறீங்க. ஆபிரகாமை போல எப்படியோ கடவுளை கைவிடுவாரு. தேவ ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஸ்தோத்திரம். அடுத்து ஐந்தாவது காரியம் என்ன?
உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றிக் கொள்வார். இது ஆசீர்வாதம். கடைசி காரியம், ஆறாவது காரியம் என்னவென்றால் 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஸ்தோத்திரம். முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். சொல்றோம், வாழ்க்கையில முன்னேற்றம் வரும். ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் நிலைமைகள் மாறும். ஸ்தோத்திரம். ஆசீர்வாத வாழ்க்கை உண்டாகும். இப்ப இருக்கிற நிலைமையை காட்டிலும் அடுத்த நிலைமை உங்களுக்கு உயர்வாய் வரும். ஆமென். நம்புறீங்களா? யோபுக்கு பாருங்க, முன்னிலைமையை காட்டிலும் அடுத்த நிலைமை பிரசங்க மாறிச்சு. இப்ப இருக்கிற நிலைமையை வச்சு நீங்க அப்படியே ஜட்ஜ் பண்றாதீங்க. இப்ப இருக்கிற நிலைமையை வச்சு என் வாழ்க்கை அவ்வளவுதான், என் குடும்பம் இப்படிதான், என் பிள்ளைங்க இப்படிதான், இன்னும் எவ்வளவு கஷ்டப்படணும், இதுவா அதுவா புலம்பாத. நிலைமை மாறும், சூழ்நிலை மாறும். நீங்களே சொல்லுங்க, முதல்ல காட்டில் இப்ப நல்லா இருக்கிறேன் நானு. ஆமென். நிச்சயமாய் சொல்லுவீங்க. பாங்க, முன்னிலைமை பின்னிலைமை ஆண்டவர் பிரிப்பார், பிரித்து காட்டுவார். எப்படி பத்தியா? அப்போ எப்படி இருந்த, இப்ப நான் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கேன் பாரு. அப்போ எப்படி இருந்த, இப்ப நீங்க உங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்க பாரு. அப்படி எப்படி இருந்த, இன்னைக்கு உங்க வீடு எப்படி இருக்குது பாரு. அப்போ எப்படி இருந்த, உன்னுடைய தொழில் வேலை பிசினஸ் எப்படி இருக்குது பாரு என்று ஆண்டவர் பிரித்து காட்டுவார். யோபுக்கு பிரித்து காட்டினார், முன்னிலைமை பின்னிலைமை. ஸ்தோத்திரம். இப்ப ஒருவேளை நீ நான் வாழ்றது முன்னிலைமையா இருக்கலாம், ஆனால் ஒரு நிலைமை வரப்போகிறது. கையை தட்டுங்க. ஒரு பின்னிலைமை உனக்கு சீக்கிரமாய் வரும். கலங்காத. எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே, என் சூழ்நிலை எப்படி ஒருபோதும் சொல்லாத. ஸ்தோத்திரம். ஒரு பிசாசு ஒரு துன்மார்க்கனை அப்படி உயர்த்துவான் என்றால் ஜீவனுள்ள தேவன் எங்களை அதன் மேல் உயர்த்துவான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ஆசீர்வாதமே வேறங்க, நம்ம நிலைமையே வேற, நம்ம சூழ்நிலையே வேற. ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக தான் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னும் ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும், நிலைமைகள் மாறும். ஸ்தோத்திரம். ஒரு ஆசீர்வாதத்தின் நிலைமையை ஆண்டவர் நிலையை சீக்கிரம் கொண்டு வருவார். உன் நிலைமை முன்னேற்றத்தில் கொண்டு போவார். ஸ்தோத்திரம். ஏக்கத்தோடு இருக்கும்போது எப்படிங்க கர்த்தர் விடுவாரு? என்ன பாருங்க, ஒரு நிமிஷம் பாருங்க. இப்போ உங்க பிள்ளைங்க, இப்போ ரேச்சல் இருக்கிறா, மகேஷ் ரேச்சல், என்ன பக்கத்து விட்டு அவங்க வச்சிருக்கிற பொம்மையே பார்த்துருச்சு. ஐயோ, அந்த பொம்மையே பார்த்து, இது இருக்க பொம்மை இல்லை, அந்த பொம்மையே பார்த்துட்டு இருக்குது, ஏக்கமாய் பார்க்குது. அப்போ அவங்க அப்பா என்ன செய்வாரு? என்ன செய்வாரு? ஆனா மகேஷ் நாம அந்த தலைமை போடுவோம், அவனுக்கு தெரியல. அப்பா என்ன செய்வாரு? ஐயோ, என் பிள்ளை ஏக்கமா பார்க்குது, என் பிள்ளை ஏக்கமா பார்க்குது. அம்மா பொம்மை தானே, அப்பா வாங்கி தரோம், அதானே வேணும், அதை விட சூப்பர் வாங்கி தரோமா, நாளைக்கு சூப்பர் பொம்மை